கிரிக்யூனேட்டர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் தான் போச்சுன்ற மாதிரி சொல்லலாம். என்ன என்ன மேட்ச்னா ஜிடி வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ். ஸோ அதை பத்தி நம்ம ஒரு ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்க ஸ்ரீவத்சன் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஹலோ, வணக்கம். ம். வணக்கம். சொல்லுங்க, எப்படி பிரின்ஸோட டீமும் மக்களின் கேப்டன் டீமும் மோதிச்சு அட் தி எண்ட் மக்களின் கேப்டன் டீம் ஜெயிச்சிருக்காங்க. தட்டி தடுமாறி ஜெயிச்சிருக்காங்க. ஆக்சுவலா கொஞ்சம் சொல்ல போனா கன்வின்சிங் வின்னா இருக்க வேண்டியது ஒரு மேட்ச் வந்து ரொம்ப இழுத்து கொண்டு போய் கடைசியில் ஜெயிச்சிருக்காங்க. தாட்ஸ் ஆன் த மேட்ச். இல்ல, அதான் நம்ம சொன்னதுதான். நம்ம ஜிடிக்கு ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஏன்னா ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க. நம்ம ஜிடி கிட்ட ப்ரெடிக்ட் பண்ணது அதே ஒண்ணுதான். அவங்க 13 ஓவர் அங்க டாப் 3 அடிக்கிறது மட்டும்தான் இருந்தது. கிளென் பிலிப்ஸ் அவங்க நம்பர் 4ல ஆடக்கூடாது அப்படிலாம் பேசியிருந்தோம். பட் ஆனா இன்னைக்கு அவங்க கிளென் பிலிப்ஸை நம்பர் 4ல தான் ஆடி இருந்தாங்க. வாஷிங்டன் சுந்தர நம்பர் 5ல ஆடி அதுக்கப்புறம் ஷாருக்கை இறக்கி அவங்க அந்த மொமெண்டமே கிடைக்கல. அதுக்கப்புறம் டெத்துல அவங்க ரன் அடிக்கல. ஏன்னா அவங்க நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் நிக்கிற பிட்ச். ஆக்சுவலி இது ஹை ஸ்கோரிங் பிட்ச் தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. மும்பை கூட வந்து ஜிடி வந்து அந்த இதுல ஆடுவாங்க. போன வந்து பிளே ஆஃப்ஸ்ல வந்துட்டு ஒரு மேட்ச் ஆடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹை ஸ்கோரிங் பிட்ச் தான் இது. பட் ஆனா என்னன்னா கொஞ்சம் பால் வந்து ஸ்டாப் ஆகி வரும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துருந்தோம். அதுல வந்துட்டு ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட டெம்ப்ளேட் போன வருஷம் டெம்ப்ளேட் தான். டாப் 3 ரன் அடிக்கும். அது ஒரு 200 ஃபார் 2, 230 ஃபார் 2, 215 ஃபார் 2, 180 ஃபார் 2ன்ட்டு இன்னைக்கும் அதே தான் பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா பட்லருக்கும் வந்து ரொம்ப ஸ்கிராச்சியா இருந்தாரு. கில் கில்லும் வந்துட்டு 39 of 27 ஸ்டார்ட் கிடைச்சது, கன்வெர்ட் பண்ண முடியல. சாய் சுதர்ஷன் கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு. பட்லர் வந்து கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இதுக்குதான் நம்ம வந்துட்டு என்னன்னா வாஷிங்டன் சுந்தரை நம்ம நம்பர் 4ல ஆடணும் அப்படின்றது சொல்லணும். வாஷிங்டன் சுந்தரோட பவுலிங்கை யூஸ் பண்ணலன்னா குமார் குஷாகராவை ஆடணும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனா இன்னைக்கு நல்ல விஷயம், வாஷிங்டன் சுந்தர் 3 ஓவர் போட்டாரு. நம்ம 23 ரன்ஸ் 1 விக்கெட் நல்லாவே போட்டாரு. ஆனா வாஷிங்டன் சுந்தர் ஆடாம அவங்க கிளென் பிலிப்ஸ் ஆடினாங்க. அவங்களோட பிரச்சனையே என்னன்னா ஸ்டார்டிங்ல பிரச்சனை இல்லை, டெத்துல முடிக்கிறதுக்கு வெறும் ராகுல் தெவாத்தியா மட்டும்தான் இருக்காரு. அவருக்கும் இன்னைக்கு வந்து கிடைக்கல. கிளென் பிலிப்ஸ்க்கு மிஸ் டைம்ல ஒரு 2 6 போயிருந்தா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 10 15 ரன் வந்திருந்தா மேட்ச் தலைகீழா கூட மாறி இருக்கும். ஏன்னா அவங்களுமே கஷ்டப்பட்டு தான் அடிச்சாங்க. பால் வந்து சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா ஆட முடியல. அதாவது 10 ஓவருக்கு மேல என்னன்னா பால் சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆட முடியல. அது மட்டும்தான். சோ மத்தபடி இதுதான் இந்த டெம்ப்ளேட்டா அவங்க வந்து ஜிடி மாத்தாம இருந்தாங்க அப்படின்னா அந்த ஹை ஸ்கோரிங் மேட்சஸ்ல கண்டிப்பா கஷ்டப்படுவாங்க. கிளென் பிலிப்ஸ் நம்பர் 5, வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 4. ஒரே ஒரு இடம் எப்ப கிளென் பிலிப்ஸ் நம்பர் 4 வரலாம் அப்படின்னா எனக்கு 16 ஓவர் 15 ஓவர் வரைக்கும் விக்கெட் 2 விக்கெட் தான் விழுந்திருக்கு அப்படின்னா கிளென் பிலிப்ஸ் இறக்கி விட்டா ஓகே. 10வது ஓவர்ல கிளென் பிலிப்ஸ் வராரு. இன்னைக்கு நல்லா ஆடினாரு. 25 of 17 இல்லைன்னு சொல்லல. 140 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினாரு. ஆனா எனக்கு இந்த இம்பாக்ட் அவர் டெத்ல வந்து கொடுக்கறது இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த வாஷிங்டன் சுந்தர் அந்த நம்பர் 4ல ஆடினாரு அப்படின்னா அவர் கிளென் பிலிப்ஸ் 6 அடிச்சு 25 of 17, வாஷிங்டன் சுந்தர் சிங்கிள் எடுத்து 4 அடிச்சு அப்படி இப்படின்ட்டு அந்த கிட்டத்தட்ட அதே ஸ்கோர் அவர் அடிச்சிருப்பாரு. ஆனா டெத்ல வந்து பவரை வச்சு 6 அடிக்கணும், ஸ்லோவர் பால்ஸ் 6 அடிக்கணும்ன்றப்ப பவர் வேணும். அது கிளென் பிலிப்ஸ் கிட்ட தான் இருக்கு. அதை அவங்க மாத்தினாங்கன்னா டெத்ல கொஞ்சம் ரன் வரும், இல்லைன்னா கஷ்டப்படுவாங்க. மத்தபடி அவங்க ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது. கரெக்டான காம்பினேஷன் தான் ஆடினாங்க. வாஷிங்டன் சுந்தர் 3 ஓவர் போட்டாரு. ரஷித் கான் 4 ஓவர் போட்டாரு. சோ அவங்க அசோக் சர்மா ரொம்ப நல்லா இம்ப்ரெசிவா இருந்தாரு. ரன் போச்சு. பட் ஆனா என்னன்னா 149 150 எல்லாம் போட்டாரு நல்லாவே ஸ்பீட்ஸ். சோ அவரும் நல்லா போட்டாரு. பிரசித் கிருஷ்ணா அவங்க 12வது ஓவர் வந்து எடுத்துட்டு வந்தாங்க. வந்த உடனே ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்துட்டாரு. மேட்ச் அப்படியே திரும்பி ஓகே வரா மாதிரி இருக்கு. அகைன் கொஞ்சம் ரன்ஸ் கம்மியாயிடுச்சு. ஒரு 10 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபைட் அதிகமா இருந்திருக்கும். அந்த 10 ரன்னுக்கு நம்ம கிளென் பிலிப்ஸ் அண்ட் ராகுல் தெவாத்தியா மாதிரி ஆளுங்க வந்து டெத்துல பினிஷ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு ஒண்ணு உண்டு. இன்னைக்கு நம்ம சொல்றதுனாலன்ட்டு இல்ல, நம்ம ஹோல்டர் ஆடணும்னு சொல்றதுனால இன்னைக்கு ககிசோரபாடா ஃபிகர்ஸ் பாருங்க. அவரு அந்த எல்லாம் ப்ரெஷர் போட்டு வந்தது. ககிசோரபாடா ஓவர்ல 12 ரன் போச்சு. சரியான பிளேயரு. பட் ஆனா இஸ் நாட் இன் இஸ் பெஸ்ட். அவங்க அதை பேக் பண்ணி போறாங்க. நம்ம அந்த சைடை நான் கொஸ்டின் பண்ண விரும்பல. பட் ஆனா எனக்கு இப்ப உங்களுக்கு மேல ரன் அடிக்கிற இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரபாடா போட்டாருன்னா மேல எல்லாருமே ரன் அடிச்சாங்க. மீதி பிளேயர்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு மிடில் ரன் வந்து அடிக்கிறதுக்கு பெருசா ஆள் இல்ல. மிடில் ஆர்டர்ஸ்ல அந்த டெத்துல அடிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அந்த பவர் இல்லைன்றப்போ நீங்க ஜேசன் ஹோல்டர் ஆனீங்கன்னா ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்கும். அந்த நான் 3 overs 34 ஜேசன் ஹோல்டருமே போட்டிருப்பேன். சோ அந்த மாதிரி அவங்க காம்பினேஷன் யோசிக்கலாம். பட் ஆனா ஐ டோன்ட் திங்க் அவங்க ரபாடா மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பஞ்சாப் எப்படி ஆடினாங்க? இது ஜிடியோட இது மட்டும். பஞ்சாப் வந்து நீங்க எப்படி ஆடினாங்கன்னு நினைக்கிறீங்க?
பஞ்சாப் வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஆக்சுவலா நம்ம பஞ்சாபோட பிளேயிங் லெவன் சொன்னதுல இருந்து நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. கூப்பர் கான்லி நம்ம பெருசா நம்ம பிளேயிங் லெவன்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சோம். பட் அவங்க தான் பிளேயிங் லெவன்ல வச்சிருந்தாங்க. அண்ட் கூப்பர் கான்லி தான் இன்னைக்கு மேட்சும் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து இந்த இந்த டீம்ல வந்து பெருசா அவங்க வந்து இந்த பேட்டிங் ஃபம்பிள் இருந்தாலுமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டெடியான டீமா இருந்துச்சு. இன்னைக்கு நல்ல பவுலிங் வேற. ஆக்சுவலா டீப்பா சொல்ல போனா பயங்கரமான பவுலிங். எக்ஸப்ட் ஹர்ஷ்தீப் வந்து ஒரு ஓவர் 12 பால் போட்டாரு. அவரை தவிர வந்து பாத்தீங்கன்னா நீங்க மார்க்கோ யான்சன் ஒரு நல்ல ஃபிகர்ஸ் இன்னைக்கு மெயின்டைன் பண்ணுது. அண்ட் யுஸ்வேந்தர் சஹல் அஸ் வெல் அஸ் சொல்ல போனா விஜயகுமாரும் ஹஸ் மேட் இஸ் இம்பாக்ட் இந்த மேட்ச்ல. எல்லாருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் ப்ராப்பரா ஒரு என்ன சொல்றதுன்னா இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அந்த ஸ்கோர் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இந்த 3 பவுலர்ஸ் நல்ல இம்பாக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்த்தோம்னா போன வருஷம் வந்து மேட்சஸ் தோத்ததெல்லாம் வந்து பஞ்சாப் தோத்ததெல்லாம் இந்த மூணு மூணு பவுலர்ல 2 பவுலர்ல யாராச்சும் ஒரு ஆள் ரொம்ப ஹெவியா ரன்ஸ் போயிருப்பாங்க. அதனால மட்டுமே தான் அந்த மேட்சஸ் வந்து பஞ்சாப் தோத்துருக்கும். ஸோ பஞ்சாப் இஸ் பிரிட்டி மச் அந்த ஒரு பவுலிங் யூனிட்டை எந்த விதமான ஷேக்கிங்கும் இல்லாம அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் அந்த இங்கிலீஷோட ரோலை வந்து கரெக்டா கூப்பர் கான்லிக்கு வந்து மாத்தி விட்டு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைனப்பை திரும்ப கொண்டு வந்திருக்காங்க. மற்றபடி வந்து அவங்க பேட்டிங் யூனிட்ல பார்த்தா அஃப்கோர்ஸ் சில இந்த 2 3 விக்கெட் போனதெல்லாம் வந்து இட் வாஸ் என்ன சொல்றதுன்னா டிபிக்கல் பஞ்சாப் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஸ்டாயினிஸ் மாதிரியான ஆள்லாம் வந்து ஸ்டாயினஸ் அவுட் ஆனது அதெல்லாம் வந்துட்டு ஸ்டாயினிஸ்லாம் கொஞ்சம். ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஒரு அந்த டைம்ல ஆனா அந்த அந்த மாதிரி ஒரு ஷார்ட் அந்த அடக்கு. கிரவுண்ட்ல வந்துட்டு இது பார்த்தோம், ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கிரவுண்ட்ல அந்த 11 to 15 தான் விக்கெட் நிறைய விழுகுது அந்த டீமுக்கு. இப்ப இது கிட்டத்தட்ட இவங்களுக்குமே வந்து என்னன்னா ஒரு 2 விக்கெட் டப்புன்னு விழுந்துச்சு நம்மளோட ஜிடிக்குமே. அந்த மிடில் ஓவர்ஸ்ல தான் விழுந்து. ஆனா ஸ்டானிஷ் வந்து கையில கொடுத்துட்டு போனாரு. அது ஆமா, என்ன இதுன்னு அது எனக்கு வந்து தெரியல. ஆமா அது வந்து பேட்டிங் ஏதோ கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்த மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலா ஸ்டாயினிஸ் ஆமா. கொடுத்தது. ஸோ அது தவிர எனக்கு வந்து என்னன்னா ஓகே மேபி அங்க வந்து ஒரு கூப்பர் கான்லி மாதிரி இருந்தோம். அண்ட் அவங்களுக்கு ஒரு பேட்டிங் குஷன் இருக்கு. நம்பர் 9ல வந்து பார்லெட் வந்து சுத்துற அளவுக்கு வந்து அவங்க பேட்டிங் குஷன் இருக்குன்றது தான் அவங்களுக்கு வின்னிங் சான்சஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா யான்சன் இருந்தாரு. யான்சனும் வந்துட்டு குரூசியல் டைம்ல அவுட் ஆனாரு. ஓகே திரும்ப மேட்ச் திரும்பிடுச்சுன்ற மாதிரி இருக்கிறப்ப பார்லெட் வந்து ஒரு 6 அடிக்கிறாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி ஓவர் போறப்ப ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷர் ஷிஃப்ட் ஆகுது. ஆக்சுவலா திஸ் இஸ் ஹவு த T20 ஃபார்மட் ஹேஸ் டு பி. சில டீம்ஸ் இருக்குது 6 பேட்டரோட போய்கிட்டு இருக்கு நேற்று மேட்ச்ல எல்லாம். அந்த மாதிரி டீமுக்கு நடுவுல 9 பேட்டரோட வர்றது வந்து பெரிய விஷயம் தான் ஆக்சுவலா வந்து. தட்ஸ் ஹவு த டீம் ஐ மீன் T20 ஹஸ் எவால்வ்டு. இப்போ நீங்க அந்த ஒரு போகிற கை விட்டு போற மேட்சும் உங்களுக்கு பவுலர்ஸ் அடிச்சு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறது வந்து இட்ஸ் அ கிஃப்டட் டீம் தான் சொல்லுவேன் நான். ஸோ அவ்வளவுதான் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதேதான் அவங்களுக்கு ஏன்னா நீங்க கரெக்டான பாயிண்ட் சொன்னீங்க. நம்பர் 9ல ஜேவியர் பார்க்லெட் வராரு. அவருக்கு பேக்கப் பென்டு ஆர்ஷியஸ்னு ஒருத்தர் இருக்காரு. லாக்கி ஃபெர்குசன் இன்னும் வரல, அதனால ஆமா, லாக்கி ஃபெர்குசன் அவைலபிளா இல்ல. பென்டு ஆர்ஷியஸும் என்னன்னா அவரும் பேட்டிங் ஆடுவாரு. ஆனா அவங்க ஏன் பார்க்லெட் போனாங்க அப்படின்னா அஷ்தீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு, மார்க்கோ யான்சன் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலரு. பென்டு ஆர்ஷியஸும் போட்டோம்னா லெஃப்ட் ஆர்மரா லெஃப்ட் ஆர்ம். ஆயிடும்னு சொல்லிட்டு தான் ரைட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போனாங்க. ஆனா சர்ப்ரைசிங் ஒரே ஸ்பின்னர் தான் போனாங்க. செஹல் ஒண்டி தான் வச்சுட்டு ஐ திங்க் அவங்க 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 வந்து கூப்பர் கார்னர்லயே மேபி செகண்ட் ஸ்பின்னரா பார்க்கலாம். பட் ஆனா அவங்க டெம்ப்ளேட்டை மாத்தல. போன இதுல நம்ம என்ன சொன்னோம்னா நம்பர் 3ல ஸ்ரேயஸ் ஐயர் வந்துருவாரு அப்படின்றது சொன்னோம். ஆனா இல்ல, எனக்கு அந்த போன வருஷம் எனக்கு பேட்டிங் கிளிக் ஆகும்போது ஜாஷ் இங்கிலீஷ் அந்த நம்பர் 3 எடுத்தாரு. எனக்கு அந்த இடத்துல ஒரு ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்து ஆடட்டும் நம்பர் 3ல. கூப்பர் கார்னலி நீங்க நம்பர் 3ல ஆடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குது. நம்பர் 7ல இன்னொரு நீங்க ஃபாஸ்ட் பவுலர் மாதிரி வேற யாராவது கூட நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஆடலாம். மிச்சல் ஓவர் வந்து ஸ்டாயினிஸ்க்கு பேக்கப், ஸோ ஒரு ஆட போறது இல்லை. பட் ஆனா நீங்க காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் இப்ப மும்பை மாதிரி கண்டிஷன்ஸ்ல பால் கொஞ்சம் அலையுது அப்படின்றப்போ அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு அஸ்மத்துல்லா உமர், ஏன்னா அஸ்மத்துல்லா உமர் செம்மையா ஸ்விங் பண்ணுவார் ஆமா, பவர் பிளேல, அவரை கூட நீங்க ஆடலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷனா அவங்க பண்ணாங்க. சோ அவங்களோட ஏன்னா இப்ப இந்த இந்த பேட்டிங் லைனப்புக்கு ஆப்போசிட்டா குஜராத்தால எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்னா ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டா மட்டும்தான் முடியும். 160 யூஆர் எனி டே யூஆர் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் அகேன்ஸ்ட் திஸ் பேட்டிங் லைனப். நம்ம மும்பையோட பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறத பத்தி பேசணும். மும்பைக்கு அடுத்து கொஞ்சம் கூட சளைக்காம இருக்கிறது வந்து என்னன்னா பஞ்சாபோடது. பஞ்சாபோட டீம். ஆமா, பார்க்லெட் அடிப்பாரு, பென்டு ஆர்ஷியஸும் 6 அடிப்பாரு. பென்டு ஆமா, ஆர்ஷியஸும் சம பேட்டிங் ஆடுவாரு. அவங்க ஹர்ப்ரீத் பிரார் ஆடல. அவங்க ஒரே ஒரு யுஸ்வேந்திர சஹல் மட்டும் வச்சு போனாங்க. நம்ம வைஷாக் விஜயகுமார் ஆடி இருந்தாரு செம்ம. போன வாட்டியுமே என்னன்னா இதே மாதிரி மேட்ச் ஆடினாரு, நல்லா போட்டாரு. அடுத்த மேட்சே டிராப் பண்ணாங்க. ஐ ஹோப் வந்து என்னன்னா டிராப் பண்ணாம அவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவங்க டாஸ் அப் வந்து என்னன்னா பிட்வீன் ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் அண்ட் வைஷாக் விஷக். விஜயகுமார்னு நினைக்கிறேன்.
ஆமா. அவங்கள வச்சுட்டு தான் போவாங்க. ஏன்னா செஹல் வந்து இன்னைக்கு 4 ஓவர் அந்த காத்துல சுப்மன் கில்லுக்கு ஒரு பால் போட்டாரு. ஜேவியர் பாட்லெட் 4 ஓவர்ஸ் 36 பார்க்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சிவா தெரியும். பட் அவரோட 6 ரன் ஒரு ஓவர் மாட்டுச்சு. அதுக்கு அடுத்த ஓவர் யுஸ்வேந்திர சேகல் அப்படியே காத்துல தூக்கி போட்டாரு. சுப்மன் கில் அடிக்க போயிட்டு அவுட். நல்ல காம்பினேஷன் யூஸ் பண்றாரு. ஸ்ரேயஸ் ஐயர் போன வாட்டியுமே வந்து என்னன்னா அவங்க பேட்டிங் கிளிக் ஆனதை தாண்டி ஸ்ரேயஸ் ஐயரோட பஞ்சாப் ஏன் வந்து ஃபைனல்ஸ் வந்துன்னா போலிங் ரொட்டேஷன் இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அந்த ப்ரெஷர் போட்டு கரெக்டான டைம்ஸ்ல போலர்ஸ் யூஸ் பண்ணி முடிச்சாங்க. ஸோ பஞ்சாபுக்கு ஒரு இனிதே ஒரு ஆரம்பம் பல்லே பல்லேட்டு போயிட்டு அவங்க வீட்டுல உட்காந்துட்டு என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்களோட காம்பினேஷன் எல்லாம் செட். பேட்டிங் அந்த முன்ன லைட்டா கொஞ்சம் ஃபம்பிள் இருந்துச்சு. பட் ஆனா அது ஒரு பெரிய இஷ்யூவா வந்து பாக்குற மாதிரி இல்ல. ஜிடிக்கும் பெரிய இஷ்யூ ஒன்றும் இல்லை. அவங்களோட காம்பினேஷன்ல இருக்கிற பெஸ்ட் ஆடினாங்க. சாய் சுதர்ஷன் எப்படியும் கொஞ்சம் ரன் அடிக்க ஆரம்பிப்பார் அடுத்தடுத்த மேட்சஸ்ல. பட்லர் கொஞ்சம் ஸ்கிராச்சியா இருந்தாரு. பட் அகெயின் ஒரு டீசென்டான 40 ரன்ஸ். ஒரே ஒரு கன்சர்ன், தயவுசெய்து இந்த கிளென் பிலிப்ஸ் ஆடாம, கிளென் பிலிப்ஸ் நம்பர் 4 ஆடாம ப்ரோ ஸ்டக் ஆயிடுச்சு. ம். மத்தபடி ஜிடியும் வந்து ப்ரோ பெருசா எந்த நடுவுல தப்பும் ஸ்டக் ஆயிடுச்சு ஆக்சுவலா. என் சைட்ல பிரச்சனையா இல்ல உங்க சைட்ல பிரச்சனையான்னு தெரியல. ஓகே, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது ஆக்சுவலா. நீங்க வந்து அந்த கரெக்டா ஜிடியோட அந்த பிலிப்ஸோட சொன்னதுல இருந்து கட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஒண்ணும் இல்லை. இப்ப பிலிப்ஸ் வந்து நம்பர் 4ல, இப்ப திரும்பவும் சொல்றேன், நம்பர் 4ல ஆடாம அவங்க நம்பர் 5 நம்பர் 6ல பிலிப்ஸ் ஆடினாங்க அப்படி. ஏன்னா ஷாருக் கான் வந்து அவங்க சான்ஸ் தராங்க எனக்கு. ஷாருக் கானும் நம்பர் 6ல வராரு, பால்ல இருந்தே அடிக்கணும்ட்டு இருக்கு. ஸோ அப்ப வாஷிங்டன் சுந்தர் 4, ஷாருக் கான் 5, கிளென் பிலிப்ஸ் 6, ராகுல் தெவாத்தியா 7. ஷாருக் கான் பதிலாக நீங்க குமார் குஷாகரா கூட நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவா தெரியுதுன்றது என் ஒப்பீனியன் இது. ஏன்னா உங்களுக்கு டெத்துல தான் இன்னைக்கும் வந்துட்டு ராகுல் தெவாத்தியாக்கும் பேட்ல மாட்டல. அவருக்கு அடிச்சிருவாரு. பட் ஆனா அவருக்கு பேட்ல இன்னைக்கு மாட்டல. ஸோ அதனால என்னன்னா அவங்க அந்த காம்பினேஷனை அந்த மாதிரி கொஞ்சம் பேட்டிங் லைனை மாத்தினாங்கன்னா 162ன்றது டெஃபினட்டா ஒரு 192 வரும்ன்றது என் ஒப்பீனியன். அட்லீஸ்ட் ஒரு 175 இந்த மாதிரி பிச்சில் 175 180 வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பா ஒரு ஃபைட் கொடுத்துருப்பாங்க. அது ஒண்ணு. மத்தபடி அவங்க பெருசா எந்த சேஞ்சஸும் ரெண்டு டீமுமே என்னன்னா கிட்ட வந்துதான் போனாங்க. ஸோ பெருசா எந்த சேஞ்சஸும் இல்ல. பார்ப்போம் ஏர்லி இந்த டோர்னமெண்ட் போக போக எப்படி நடக்குது அப்படின்ட்டு. ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ அதான் எங்களுடைய ரிவ்யூவா இருந்திருக்கு. உங்களுக்கு என்ன இந்த மேட்ச்ல ஒரு ரிவ்யூ இருந்துச்சு, அதாவது இந்த மேட்சோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு, இதுல என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம், வாட் ஜிடி அட்மின் மிஸ்டேக்ஸ் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ரிவ்யூவோட உங்களோட சந்திக்கிறோம். அன்டில் தென் பபாய் ஃப்ரம் சரா. நன்றி, வணக்கம்.